Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா and say ஸோ இன்னைக்கு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த பாட்டுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். அட் த சேம் டைம் இந்த பாட்டு பாடினதும் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேருமே வேற லெவல். ஸோ யாரு என்ன படம்? ஸோ படப்பேர் வந்து மதராசி. ஸோ இதுதான் படப்பேர். ஸோ அதில் அந்த பாட்டு பேர் வந்து சலம்பல்ல சலம்பல்ல சலம்பல்ல. எஸ், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்க வந்து ஏஆர் முருகதாஸ் சார், அப்புறம் மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம அனிருத் சார், இதில் பாடியிருக்கிறது வந்து சாயபங்கர் அபயங்கர். ஸோ சாயபங்கருக்கு ரீசெண்டாக நிறைய ட்ரெண்டிங்கான சாங்ஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி மியூசிக் டைரக்டராக கருப்புங்கிற படம் டீசர்லேயும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த டீசருமே நல்லா இருந்துச்சு. அதில் மியூசிக் பிஜிஎம் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம திடீர்னு அனிருத் சாருக்கு மியூசிக்லாம் அங்கே பாடுறதா ஒரு காம்பினேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக இந்த பாட்டு வந்து அனிருத் சார் மியூசிக்கில் அவங்க பாடினாங்கன்னா ஒரு சின்ன ப்ரோமோ வேறு விட்டுருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அனிருத் மியூசிக்னாலே சொல்லவே வேண்டாம். பட் இங்கே வாய்ஸ் கூட வேறு எஸ்கே அவங்களோட டான்ஸோட எப்படி இருக்கும் என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி இப்போ பார்க்கலாம். ஸோ எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய்ஸ் சிரிக்குது? லவ் ஃபெயிலியர் மச்சான். அச்சச்சோ பைலா, இப்போ நான் சோகமாக தானடா பாடணும். சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்லை. நீ நல்லா வைபா பாடு. Love
ஸோ நம்ம பாட்டு கேட்டாச்சு. ஸோ பாட்டு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து வேற லெவல் வைப்பு பாட்டு தான். ஸோ சலம்பல அப்படிங்கிறது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த சோகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நான் ப்ரோமோ பார்க்கறதால ஒரு சோகமான சாங்கோ அப்படின்னு அது எஸ்கே வாய்ஸ்ல தான் அவங்களே அதை சொல்றாங்க. லவ் ஃபெயிலியர் மாதிரி ஒரு இது பண்ணும்போது ஒரு ஆட்டோ வந்து நின்று என்ன அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் தான் சோகம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த பாட்டோட அந்த சலம்பலங்கிற வேர்டு, அதுக்கு ஏத்தாப்புல அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸு சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க. ஒரு படத்துக்கும் நம்ம சொல்ல போனால் அவங்களோட டிரான்சிஷன் வேற லெவலில் இருக்குது. நம்ம லாஸ்ட் படமே பார்த்தோம். அதில் அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்பவே கெத்தாக இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் வந்து அவங்க டான்ஸும் வந்து வேற லெவலில் இதுக்கு முன்னாடி வந்து தெரியல நம்ம அவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆடிருக்காங்கன்னு. ஆனால் இந்த இதில் சூப்பராகவே அவங்க அந்த லெக் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், நிறைய ஸ்டெப்ஸு ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டாக ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ டான்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அதுவே இந்த பாட்டுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட லுக்குமே அதே மாதிரி கொஞ்சம் அந்த முடியெல்லாம் கழிச்சு போட்டு ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஸோ என்ன எப்படின்னு தெரியல. பட் படத்தோட ட்ரெய்லர் இதில் டீசர்லையும் நாங்கள் பார்த்துருந்தோம். அவங்களுக்கு கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு இந்த படத்தில். ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஒரு மாதிரி ஏதோ பண்ணிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் இந்த படத்தில் வந்து அந்த இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு தோணுது. ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு லிரிக்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பாட்டுக்கு லிரிக்ஸில் வந்து நடுவில் ரஷ்மிகா வேண்டாம் இந்தியா வந்தாலும் அப்படின்லாம் லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க. ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிரிக்ஸ் படத்து காலி ஆயிரும், டேலண்ட்டாக இது பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நிறைய லிரிக்ஸ் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த லிரிக்ஸ், சூப்பர். ஸோ செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பாடியிருக்க சாயாபரும் வந்து ரொம்பவே நல்லாச்சு. அப்புறம் லாஸ்ட் க்ளோசிங் சீனில் வந்து அவங்க ரெண்டு பேர் அனிருத் சாரையும் காமிச்சாங்க. ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேருமே புதுசாக டேலண்டடாக வேற லெவலில் ரெண்டு பேரும் கொண்டு வராங்க. ஸோ இது நல்ல ஒரு காம்பினேஷன் தான். ஸோ அவங்க சூப்பராக பாடியிருக்காங்க அனிருத் சார் மியூசிக்கு. ஸோ மியூசிக் செம்மையாக இருக்குது, செம்ம பீட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க அனிருத் சாரும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங் தான். அப்புறம் ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷன், ஸோ அவங்களோட இதுவும் கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஏஆர் முருகதாஸ் வந்து கஜினி, அப்புறம் நம்ம கத்தி, துப்பாக்கின்னு சூப்பர் படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை நாங்கள் வந்து எஸ்கே சார் கூடங்கிறதுனால எஸ்கே சார் எப்போவுமே ஒரு கதை செலக்ட் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மேபி இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதே மாதிரி யூனிக்காக. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷன் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வருதுன்னு தெரியல. இப்போதைக்கு வெறும் ஃபர்ஸ்ட் சீன் தான் விட்டுருக்காங்க. மேபி தீபாவளி அந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிறது தெரியல. தீபாவளி வரலன்னா கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்துடும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நல்லாவே எனர்ஜெட்டிக்கான வீடியோ பார்த்ததுனால நமக்கு தூக்கம் வர மாதிரி தெரியல. ஸோ இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி போகணும். ஸோ இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மீட் பண்ணலாம். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.